மீனவர்கள் மீது இலங்கை கடற்படை மீண்டும் தாக்குதல். கச்சத்தீவு அருகே மீன்பிடித்துக் கொண்டிருந்தவர்களை மீன்பிடி வலைகளை வெட்டி எறிந்து விரட்டி அடித்தனர். கட்சியின் தேர்தல் அறிக்கையை வெளியிட்டார் தொல் திருமாவளவன். வகுப்புவாத பிரிவினை தூண்டும் சட்ட திருத்தங்களை மீட்க வலியுறுத்தல். புரட்சியாளர் அம்பேத்கர் பிறந்தநாளை அறிவு திருநாளாக அங்கீகரிக்க விடுதலை சிறுத்தை கட்சிகள் கோரிக்கை. உயர் சாதியினருக்கான இடஒதுக்கீடு ரத்து செய்யப்படும் எனவும் வாக்குறுதி. தங்கம் விலை தொடர்ந்து உச்சம். சென்னையில் ஆபரண தங்கம் ஒரு சவரன் 53,360 ரூபாய்க்கு விற்பனை. நிலையான கொள்கையில்லாத கட்சி பாமக. திராவிட கட்சிகளால் எந்த பலனும் இல்லை என்றால் எதற்காக மாறி மாறி கூட்டணி வைத்தார்கள் என்று எடப்பாடி பழனிசாமி கேள்வி. திமுகவை போல் அதிமுகவில் குடும்ப அரசியல் இல்லை என எடப்பாடி பழனிசாமி பேச்சு. ஒரு கட்சிக்கு தலைமை ஏற்பதுதான் வாரிசு அரசியல் என்றும் எம்பி எம்எல்ஏ ஆவது வாரிசு அரசியல் அல்ல எனவும் விளக்கம். அரசு ஊழியர்களுக்கு அகவிலைப்படியே கூட திமுக அரசு முறையாக வழங்கவில்லை என எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு. 10 ஆண்டுகால அதிமுக ஆட்சியில் அரசு ஊழியர்களுக்கு ஏராளமான சலுகைகள் வழங்கப்பட்டதாகவும் விளக்கம். ஆகவே இன்றைக்கு அரசு ஊழியர்களுக்கு கொடுக்கப்பட்ட வாக்குறுதியை திராவிட முன்னேற்ற கழக அரசு நிறைவேற்றப்படவில்லை. தேர்தல் நேரத்தில் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்தவுடன் அவர்களுக்கு பழைய ஓய்வு திட்டம் கொடுக்கப்படும் என்று அந்த தேர்தல் அறிவிப்பில் கொடுத்தாங்க. தேர்தல் பரப்புரையில் வெளியிட்டாங்க. ஆனால் இதுவரைக்கும் பழைய ஓய்வு திட்டத்தை நடைமுறைப்படுத்துவோம் என்று திமுக அரசு அறிவிக்கவில்லை. திரு ஸ்டாலின் அறிவிக்கவில்லை. திருப்பூர் வெள்ளக்கோவில் அருகே அரசு பேருந்தும் காரும் மோதிக்கொண்ட விபத்தில் 5 பேர் உயிரிழப்பு. திருக்கடையூர் கோயிலுக்கு சென்றுவிட்டு திரும்பிய போது பரிதாபம். மயிலாடுதுறையில் ஒரு வாரமாகியும் பிடிபடாத சிறுத்தை. திருவிடைமருதூர் நரசிங்கம்பேட்டையில் சிறுத்தை நடமாட்டம் இருப்பதாக தகவல். மேல்மலையனூர் அங்காளம்மன் திருக்கோயிலில் பங்குனி மாத அமாவாசை தின ஊஞ்சல் உற்சவம் கோலாகலம். லட்சக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்று சாமி தரிசனம். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.